இந்த ஃபங்க்ஷன்ல நானும் கலந்துக்கலாமா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நீயும் இந்த குடும்பத்தோட வாரிசு தானே, தாராளமா நீ இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலாம். சூர்யா, கோவில்ல நீ நலுங்கு வச்சு ஆரம்பிச்சு வச்ச மாதிரி இங்கேயும் ஆரம்பிச்சு வைப்பா. சரிங்கம்மா. கமான் சூர்யா. வா, இப்படி வா. டேய் மாப்பு, அடுத்து நீதான். வாப்பா. சரி. இந்த வீட்டை நீயும் என் மகனும் தான் ஆட்சி செய்யணும். எனக்கு அப்புறமா இந்த வீட்ல நீதான் அடுத்த தாரா. ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. எனக்கு எல்லாமே என் அக்கா ஜாஸ்மின் தான். எனக்கு என் அப்பா அம்மா இருந்தாலும் இனிமேல் நீங்க தான் என் அம்மா ஆண்டி. மரியா, தாய்ப்பாசம் தாய்ப்பாசம்னு சொல்லித்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பதான் அதை கண்ணால பாக்குறேன். என்ன தாய்ப்பாசம்? இந்தாங்க ஹஸ்பண்ட் சார். பார்வைய பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்களே பார்வதி, அவங்கதான் என் அம்மா. ஹஸ்பண்ட் சாருக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? ஹஸ்பண்ட் சார், மரி, இந்தாங்க தண்ணி குடிங்க. ஹஸ்பண்ட் சார், ஆட்டோல வரும்போதே நான் உங்களை கவனிச்சேன். என்ன ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாரி. உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே ஹஸ்பண்ட் சார். என்னமோ இருக்கு.
என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏதோ தப்பா இருக்கு மாறி. இப்படி மொட்டையா சொன்னா எனக்கு என்ன புரியும் ஹஸ்பண்ட் சார்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பார்வதி அத்தையோட பொண்ணு திரும்ப வந்திருக்காள்ல, அத சொல்றேன். என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என்னவோ அந்த மரியா பார்வதி அத்தையோட பொண்ணு துர்காவா இருக்க மாட்டான்னு தோணுது. எதை வச்சு ஹஸ்பண்ட் சார் அப்படி சொல்றீங்க? அவங்கதான் பார்வதி அம்மாவோட பொண்ணுங்கிறதுக்கு எல்லா ஆதாரத்தையும் காட்டினாங்களே. அதனாலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இதுல என்ன ஹஸ்பண்ட் சார் டவுட் இருக்கு? பார்வதி அம்மா சொன்ன மச்சம் கூட சரியா இருந்துச்சு. அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. ஆனா கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்குன்னு என் உள் மனசு. தாத்தா, இதுல என்னென்ன வச்சிருந்தீங்கன்னு இன்னொரு முறை சொல்ல முடியுமா? 4 வயசுல மாறி போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் இதுல வச்சிருந்தேன். ட்ரெஸ்னா எந்த மாதிரி ட்ரெஸ் தாத்தா? பொம்பளை பசங்க போட்டுப்பாங்களே, ஒரு கவுனு. கவுன்னா பிளைனா இருந்துச்சா இல்ல டிசைனா பூ ஏதாவது போட்டதா? பிங்க் கலர்ல பட்டு பாவாடை, சின்னதா கட்டம் போட்டு இருந்தது. ஆரஞ்சு கலர் சட்டை, அதுல சிவப்பு கலர்ல பூ போட்டு இருந்துச்சு. ஆமா, அந்த செயின் எப்படி இருக்கும்? செயின் ஒரு பணக்கார விட்டு செயின் மாதிரி இல்ல, ரொம்ப சாதாரணமா நடுத்தரமா இருக்கும். மைல் டாலர் இருக்கும் அதுல. அப்புறம் 4 வயசு குழந்தையெல்லாம் போடுற காப்பு, தங்க காப்பு 2. தாத்தா சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பார்வதி அத்தையோட பொண்ணு மாரியாதான் இருக்குமோ? மாரிய பெத்த அம்மாவோட சேர்க்கறதுக்கு இதெல்லாம் பயன்படுன்னு பத்திரமா வச்சிருந்தேன். இப்ப எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இதை உங்கள்கிட்ட சொல்லன்னு தான் நான் உங்களை வர சொன்னேன். சரிங்க தாத்தா, இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள, எப்படியாவது மாரிக்கு சொந்தமான எல்லா பொருளையும் கண்டுபிடிச்சு அவ பெத்த அம்மா கிட்ட சேர்த்து வச்சிருங்க. சரிங்க தாத்தா, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க கவலைப்படாம இருங்க. நான் வரட்டுமா? சரி. ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க தாத்தா. இந்த மாதிரி நேரத்துல தெய்வானை இங்க இருந்தா நல்லா இருக்கும். காசிக்கு போனவ இன்னும் வரல. அதனால என்ன தாத்தா, அவங்க மெதுவா வரட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் மாப்பிள்ள, மாரிக்கு சொந்தமான பொருள் எல்லாம் திருட்டு போச்சே, அந்த திருடுல பயில பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அவனை கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா. அப்படியா? அத பத்தி சொல்லதான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் கும்பிடுற சமயம் வர மாரியம்மா என்னை கைவிடல. அம்மா மாரியம்மா, இவ்வளவு சீக்கிரம் திருடனை கண்டுபிடிச்சு கொடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு என்னுடைய கோடான கோடி நன்றி அம்மா. தாத்தா, திருடனை மட்டும் கண்டுபிடிக்கல, மாரியோட சொந்த அம்மாவையும் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? மாரிய பெற்ற அம்மாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா தாத்தா. ஓஹோ, சந்தோஷத்துல எனக்கு வார்த்தையே வரல. மாரிய அம்மாட்ட சேர்த்து வைக்கணும்னு 20 வருஷமா மனசுல ஒரு பாரம் இருந்தது. அதை இப்ப நீங்க இறக்கி வச்சிட்டீங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்க தெய்வானை இல்லாம போயிட்டா. ஆமா, மாறி மாறி ஒரு தங்கமான பொண்ணை பத்த புண்ணியவதி யாரு மாப்பிள? அவங்க எங்க இருக்காங்க? அவங்க சென்னையில தான் இருக்காங்க தாத்தா. அவங்க உங்களுக்கும் தெரிஞ்சவங்க தான். என்ன மாப்பிள சொல்றீங்க? இந்த பாருங்க, எனக்கு யோசிக்க பொறுமை இல்ல, டக்குன்னு சொல்லுங்க. மாரியோட அம்மா யாரு? மாரியோட அம்மா வேற யாரும் இல்ல தாத்தா, என்னோட அத்தை பார்வதி தான். ஆமா தாத்தா, எங்க அம்மாவோட ஆசையே என் அத்தை பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை எங்க வீட்டுக்கு மருமகளா ஆக்கணுங்கிறது தான். அதனாலதான் என் அம்மா மாரி கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சு
மாறிக்கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. ஆமா, இந்த உண்மை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா? அது தெரியாது தாத்தா. ஓ, இன்னும் மாறிக்கு கூட தெரியாது. இது எனக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சின்ன வயசுல காணாம போன உங்க அத்தை பொண்ணுதான் மாறின்னு தெரிஞ்சா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களே. ஏன் என்ன வீட்டுல சொல்லல? மாரிய பத்தி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வீட்டுல உருவாகி இருக்கு தாத்தா. அப்படி என்ன நடந்துச்சு மாப்பிள? ஆள் மாறாட்டம் நடந்துகிட்டு இருக்கு தாத்தா. இங்க திருட்டு போன மாரிக்கு சொந்தமான பொருள் எல்லாம் கொண்டு வந்து என் அத்தை பொண்ணுன்னு ஒருத்தி காட்டியிருக்கா. சமயபுரம் மாரியம்மா, இது என்ன சோதனை? மாப்பிள, என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுட்டேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள என் தலையில இடி விழுந்துருச்சே மாப்பிள. தாத்தா, நீங்க கவலைப்படாம இருங்க. ஆரம்பத்துல இருந்து மாரிக்கு எதிரா நிறைய சதிகள் நடந்துகிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் மரியாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கணும். இங்க வந்து அந்த பொருளையெல்லாம் திருட வச்சதும் அவங்களாதான் இருக்கணும். யாரு மாப்பிள அது? அதுதான் தெரியல தாத்தா. ஆனா கூடிய சீக்கிரம் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். சின்ன வயசுல காணாம போன பார்வதி அத்தையோட பொண்ணு மாறிதான்னு நிரூபிக்கிறேன். அந்த கடமை எனக்கு இருக்கு தாத்தா. நல்லது மாப்பிள. உங்களுக்கு நான் கும்பிட சமயபுரம் மாரியம்மா துணையா இருப்பா. கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுவீங்க. தாத்தா, நான் நிரூபிக்கிற வரைக்கும் மாரிய பத்தின உண்மை நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி மாப்பிள, நான் ரகசியமா வச்சுக்கிறேன். சரிங்க தாத்தா. சரி அப்ப நான் மாப்பிள. வரேன். வரேன். சரி. உன் அத்தை பொண்ணு துர்கா நான் இல்லதான். மாரிய ஒளிச்சு கட்டதான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கும் மாரிக்கும் அப்படி என்ன பகன்னு பாக்குறியா? உன் கூட வாழ ஆசைப்பட்டு மாரியால நெருப்புல எரிஞ்சு கறிக்கட்ட ஆனாலே ஜாஸ்மின், ஞாபகம் இருக்கா? அந்த ஜாஸ்மினோட கூட பிறந்த தங்கச்சி மரியா டிசவுசா வேற யாரும் இல்ல, நான் தான். இதுக்கு எப்படி ஷாக் ஆனா எப்படி? இன்னொரு ஷாக் சொல்லட்டுமா? உன் அருமை பொண்டாட்டிய கொலை பண்ண புத்தகத்துல விஷத்தை தடவினது வேற யாரும் இல்ல, நானே தான். எமோஷனல் ஆயிடாத சூர்யா, மாறி வந்துட போறா. கையை எடு. மாறி பேரு சொன்னதும் டக்குன்னு எமோஷனல குறைச்சிட்டு கையெடுத்துட்ட. நான் யாரு எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. உன்னால முடிஞ்சா நான் யாருன்னு நிரூபிச்சுக்க. வீட்டை நீட்டா அழகா வச்சிருக்கீங்க. குழந்தைங்க எங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? ஆமாங்க. வீட்டுக்கு வந்தவளை இப்படி நிக்க வச்சு பேசி அனுப்பிடுவீங்களா? உட்கார வச்சு தண்ணி எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. சாரி. நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன்.
இந்தாங்க தண்ணி குடிங்க. ம். ஸ்ரீஜா போன் பண்றாங்க. இவங்க வேற இருக்காங்க. இப்ப எப்படி பேசுறது? போன் அடிக்குது இல்ல, எடுத்து பேசுங்க. நான் அப்புறமா பேசிக்கிறேன். நீங்க தண்ணி குடிங்க. முக்கியமான போனா இருக்க போது. எடுத்து பேசுங்க. பரவாயில்ல, நான் அப்புறமா பேசிக்கிறேன். நீங்க தண்ணி குடிங்க. என்ன வச்சு பேச முடியாதுன்னா தனியா போய் பேசுங்க, பரவாயில்ல. சரி, நீங்க தண்ணி குடிங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ம், சரி. ம். வீட்ல இருந்து கிளம்பிட்டாளானே தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ரிங் போயிட்டே இருக்கு, அட்டென்ட் பண்ணவே இல்ல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அத்தை கூட வேற ஹாஸ்பிட்டல் போகணும். அத்தை வேற என்ன தேட ஆரம்பிச்சிருவாங்களே. சீக்கிரம் வா. இதோ வர. எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ண முடியும்? நான் ஹாஸ்பிடல் போகணும்னு சொன்னேன்ல. உங்க அக்கா மாரிக்கு தெரியாம வரணும்ல, அதனாலதான் லேட்டு. டெலிவரி டேட் ரிப்போர்ட் இதுதான், இந்தாங்க. இவ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எதுக்காக ஸ்ரீஜா கிட்ட குடுக்கறா? ஒண்ணுமே புரியலையே. ஓகே, இங்க பாரு, இன்னொரு விஷயம். என் அக்கா மாறி இருக்க தெருவுல நீயும் இருக்க. எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, மாரிக்கு ஏற்கனவே லேசா டவுட் வந்துருச்சு. நான் பாத்துக்கிறேன். இப்ப கூட வாண்டடா தான் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, பேச்சு கொடுத்தாங்க. நான் சமாளிச்சுட்டேன். மறுபடியும் வந்தாலும் வருவா. எப்பவுமே நீ அலர்ட்டா இருக்கணும். தப்பி தவறி உண்மை வெளியே வந்தது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரி, ஓகே. ஹாஸ்பிட்டல் போகணும், டைம் ஆயிடுச்சு. நான் வரேன். சூர்யா, மாப்பிள வந்துட்டான். டாக்டர் மாரிக்கு டெலிவரி டேட் சொல்லிட்டாங்களா? இன்னும் இல்ல, செக்அப் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. ஓ, ஹாசினி, ஹாசினி, உனக்கு எப்ப டாக்டர் டெலிவரி டேட் சொல்லிருக்காங்க? மார்ச் 26 சொல்லிருக்காங்க அத்தை. அப்படியா? சரி சரி, சந்தோஷம். சரி, மாறி வந்துட்டோம். இது ரொம்ப முக்கியம். நமக்கு மாரியோட டெலிவரி டேட் தான் சிஸ்டர் முக்கியம், இது இல்ல. இப்போதைக்கு ஸ்ரீஜாவோட இந்த ரிப்போர்ட்டை வச்சு டெலிவரி டேட் வரைக்கும் எஸ்கேப் ஆயிடணும். சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புனா நல்லா இருக்கும். இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. மாரிய காணுமே. சூர்யா, வந்தாச்சு. சிஸ்டர் மாறி, டாக்டர் என்னமா டேட் சொல்லிருக்காங்க? மார்ச் 15 அத்தை. ஓ, எனக்கு மார்ச் 26 மாதிரி. ஓ, என்ன டேட் சொல்லிருக்காங்கன்னு சொன்ன? மார்ச் 15 அத்தை. சிஸ்டர், மார்ச் 15ல இருந்து உங்க உயிருக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. அத்தை, மார்ச் 15ஆம் தேதி எனக்கு குழந்தை பிறக்க போகுது. தேவி அம்மா வந்து பிறக்க போறாங்க. சாக போற நாளை தெரிஞ்சுக்கிட்டா வாழ போற நாட்கள் நரகமாயிடும்னு சொல்லுவாங்க. இனிமே நீ வாழ போற நாட்கள் எல்லாம் உனக்கு நரகம். அந்த நாளை உங்க வாழ்க்கையிலேயே நீங்க மறக்கவே மாட்டீங்க. எப்படி மறப்பாங்க? மாரி, என்ன சொல்ற?
அத்தை எதுக்காக மறக்காம இருக்கணும்? அந்த நாள் தான் அத்தைக்கு கடைசி நாள். எப்படி இவ இவ்வளவு ஓப்பனா சொல்றா? அது வந்து தேவி அம்மா பிறந்த உடனே தாரா அத்தை பாட்டி ஆயிடுவாங்கல்ல, அதத்தான் அத்தைக்கு கடைசி நாள்னு சொன்னேன். அதெல்லாம் நான் சொன்ன மாதிரியே முடிச்சிடுங்க. இருங்க, திரும்ப கூப்பிடுறேன். வாங்க சூர்யா மாமா, உங்களையும் மாரியையும் டிராப் பண்ணணுமா? ஏய், அப்படி கூப்பிடாத. ஏன் சூர்யா மாமா, நான் உங்க அத்தை பொண்ணு, நான் உங்களை மாமான்னு கூப்பிட கூடாதா? ஏய், ஸ்டாப் இட். நேத்து மாரி மேல நீ தானே கார் ஏத்தி கொல்ல பார்த்த. சூர்யா கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கே, இவனை எப்படி சமாளிக்கிறது? ஏய், சொல்லு, நீ தானே? ஐயோ மாமா, நீங்க இப்படி கேட்டதும் நானே ஷாக் ஆயிட்டேன். நேத்து ஃபுல்லா கார் என்கிட்டே இல்ல மாமா, மெக்கானிக் ஷெட்ல சர்வீஸ்க்கு விட்டுருந்தேன். பொய் சொல்லாத. எங்க சர்வீஸ் பண்ண பில்ல காட்டு. என்ன மாமா நீங்க பில் எல்லாம் கையில வச்சுட்டு சுத்துவாங்க? உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா போய் மெக்கானிக் ஷெட்ல விசாரிச்சுக்கோங்க. நீ சர்வீஸ்க்கு விட்ட மெக்கானிக் ஷெட் எங்க இருக்கு? அட்ரஸ் சொல்லு. நீங்க நோட் பண்ணிக்கோங்க மாமா. அலையன்ஸ் கார் எக்ஸ்பர்ட், 7/10 மதுரவாயல், மேட்டுக்குப்பம் மெயின் ரோட், பத்மா நகர் அனெக்ஸ், பொன்னிரங்கம் அவென்யூ, சென்னை 95. அந்த மெக்கானிக் ஷெட்ல விசாரிச்சு பாப்பேன். பொய்யா இருந்தது அப்புறம் இருக்கு உனக்கு. மாமா நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. மாமா, மாரியா பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போங்க. உட்காருங்க. இருங்க, குடிக்க தண்ணி கொண்டு வரேன். வேண்டாம், தண்ணி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நேத்து நானும் உன்கிட்ட வந்து பேச்சு கொடுக்கணும்னு தான் அப்படியெல்லாம் பேசினேன். நேத்து நானா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது டீபாய் மேல ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ட பார்த்தேன். அது கொஞ்சம் குடுக்கறீங்களா? நான் பார்த்துட்டு குடுக்கறேன். எதுக்காக என்னோட ரிப்போர்ட்ட கேக்குறீங்க? என்னோட ரிப்போர்ட் மாதிரி இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் கேட்டேன். ரிப்போர்ட்டை என் வீட்டுக்கார் பாத்துட்டு இருந்தாரு, எங்க வச்சாருன்னு தெரியல. இருங்க, நான் தேடி பாக்குறேன். இருங்க, இங்கதான் எங்கன்னா வச்சிருப்பாரு. ரிப்போர்ட்ட காணோம், எங்க வச்சிருக்காருன்னு தெரியல. என் வீட்டுக்கார் வந்ததும் கேட்டு கொண்டு வந்து கொடுக்கறேன். உங்க வீட்டுக்காரரே வந்து தேடினா கூட கண்டிப்பா ரிப்போர்ட் கிடைக்காது. என்ன பாக்குற? ஏன்னா அந்த ரிப்போர்ட் இப்போ இங்க இல்ல. என் தங்கச்சி ஸ்ரீஜா கிட்ட இருக்கு. என்னங்க சொல்றீங்க? என் வீட்ல இருக்க என்னோட ரிப்போர்ட் எப்படிங்க உங்க தங்கச்சி கிட்ட இருக்கும்? இருக்கே, நான் என் 2 கண்ணால பார்த்தேன். என் தங்கச்சி ஸ்ரீஜா ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட காட்டினா. என்னங்க சொல்றீங்க? என்னோட ரிப்போர்ட் எப்படி உங்க தங்கச்சி கைக்கு போகும்? எப்படின்னு நான் சொல்லட்டுமா? நீதான் உன்னோட ரிப்போர்ட்டை என் தங்கச்சிக்கு கொடுத்திருக்க. என்னங்க சொல்றீங்க? நான் எதுக்காக கொடுக்கணும்? அத நீதான் சொல்லணும். என்ன பாக்குற? நேத்து நான் இங்க வந்திருக்கும் போது இங்க இருந்த உன்னோட ரிப்போர்ட்ட நான் எடுத்து பார்த்தேன். அப்போ என் தங்கச்சி ஸ்ரீஜா உனக்கு போன் பண்ணிருந்தா. நான் கவனிக்கலன்னு நீ நினைச்சிருந்த. அதுக்கப்புறம் நீ உன்னோட ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போய் என் தங்கச்சி கிட்ட கொடுத்தத நான் உன் பின்னாலேயே வந்து மறைஞ்சு நின்னு பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்ல என் தங்கச்சி என்கிட்ட காட்டின ரிப்போர்ட்ல
உன் ரிப்போர்ட்ல இருந்த போன் நம்பரும் இருந்துச்சு. அத வச்சுதான் நான் உன்னோட ரிப்போர்ட்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சொல்லு, எதுக்காக உன்னோட ரிப்போர்ட்ட ஏன் தங்கச்சி கிட்ட கொடுத்த? மே கமன்? கமன். வா. உட்காருங்க. இப்பதானே செக்அப் முடிச்சிட்டு டெலிவரி டேட் வாங்கிட்டு போனீங்க, மறுபடியும் வந்திருக்கீங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. டாக்டர், நீங்க எதையும் மறைக்காம எங்க கிட்ட ஒரு உண்மைய சொல்லணும். என்ன உண்மை? என் தங்கச்சி விஷயத்துல எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன சொல்ல வரீங்க? உங்க தங்கச்சி யாரு? என்ன உண்மை தெரியணும்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அவங்கதான் ஸ்ரீஜா. ஸ்ரீஜா தினேஷ் ரெகுலரா உங்ககிட்ட தான் செக்அப் வந்துட்டு இருக்காங்க. மூணு மாசத்துக்கு முன்னால நீங்க என் தங்கச்சிய செக்அப் பண்ணிட்டு இருக்கும் போது எங்க அத்தை கதவை தட்டி பிரச்சனை பண்ணாங்கல்ல, ஞாபகம் இருக்கா டாக்டர்? டாக்டர், டாக்டர். அப்போ நீங்க செக்அப் பண்ண பொண்ணுதான் என் தங்கச்சி ஸ்ரீஜா. ஞாபகம் இருக்கு. அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும்? உண்மையிலேயே என் தங்கச்சி வயித்துல குழந்தை இருக்கா? வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? அது ஸ்ரீஜாவோட நடவடிக்கை எல்லாம் டவுட்டா இருக்கு டாக்டர். சோ பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை சால்வ் பண்ணலாம் தான் கேக்குறோம். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க டாக்டர். டாக்டர், இந்த உண்மைய வெளியில சொல்லிடாதீங்க டாக்டர். தயவு செஞ்சு எதையும் மறைக்காம சொல்லுங்க டாக்டர். அவளோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் நாங்க ஏதாவது செய்ய முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க தங்கச்சி வயித்துல குழந்தை இல்ல. ஹஸ்பண்ட் சார், ஸ்ரீஜா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆரம்பத்துல சொன்ன பொய்ய தொடர்ந்து காப்பாத்த ஸ்ரீஜா இப்படி கர்ப்பிணி டிராமா போட்டுட்டு இருக்காளா? இல்ல இந்த டிராமாவுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா? தெரியலையே. பொய்யான கர்ப்பத்தை உண்மையாக்க குழந்தைய வாங்கதான் காலனில இருக்கிற ஸ்ரீஜாவுக்கு நம்ம ஸ்ரீஜா பணம் கொடுத்துட்டு இருக்கா. ஸ்ரீஜா எப்பவும் சின்ன சின்ன தப்பு தான் பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா இப்போ இவ்ளோ பெரிய தப்ப பண்ணிட்டு இருக்காளே, அவளோட வாழ்க்கைய அவளே கெடுத்துக்க பாக்குறாளே. எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஹஸ்பண்ட் சார். எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியல மாதிரி. சரி வா, வீட்டுக்கு போலாம். வா. துர்கா, அத்த என் கூட கொஞ்சம் வாயேன். எங்கத்த? வா சொல்றேன். இவங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலையே. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. சரி வா. துர்கா, என்னத்த என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? உன்கிட்ட ஒண்ணு காட்டணும், இரு.
என்னத்த இது பீரோ முழுக்க டிஃப்ரெண்ட் ஏஜஸ்ல கேர்ள்ஸ் போட்ட ட்ரெஸ் அண்ட் ஜுவல்ஸா இருக்கு. இதெல்லாம் யாரோடது? இது அத்தனையும் உனக்காக அண்ணி வாங்கி வச்சிருக்காங்க துர்கா. நீ காணாம போனதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் உன் வயசுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க ட்ரெஸ். அது மட்டும் இல்ல, இங்க பாரு, கையில போட்டுக்க தங்க வளையல். இங்க பாரு, காதுக்கு போட்டுக்கிறதுக்கு தங்க கம்மல். அப்புறம் கழுத்துக்கு இந்த செயின். இப்படி வருஷம் தவறாம உனக்காக வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட பொண்ணு திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையோட இது எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களோட நம்பிக்கை வீண் போகல துர்கா. இந்த பீரோ முழுக்க இருக்கிறது பொருள் இல்ல துர்கா, அண்ணி உன் மேல வச்சிருக்கிற பாசம். ப்ளீஸ் மாரி, நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. எல்லாத்தையும் நானே சமாளிச்சுக்கிறேன். அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிட்டேன் மாரி. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? இப்போ இல்லனாலும் உண்மை வெளியே வரும்போது உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் ஸ்ரீஜா. இங்க பாரு, தாரா அத்தை கிட்ட நான் பேசுறேன். இரு மாரி, ப்ளீஸ் மாரி, வேண்டாம் மாரி. தாரா அத்தை கிட்ட மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் உனக்காக நான் பேசுறேன். நான் பேசி புரிய வைக்கிறேன். அவங்களுக்கா உண்மை தெரிஞ்சா சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஸ்ரீஜா. தினேஷ்க்கு உண்மை தெரிஞ்சா உன்னை வீட்டை விட்டே கூட அனுப்பிடுவாரு. நான் சொல்றத கேளு. இனிமேலும் உண்மையை மறைக்க வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிற மாதிரி நீ எதுவும் சொல்லாத. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு மாரி. நீ புரியாமலே பேசிட்டு இருக்க ஸ்ரீஜா. நான் சொல்லதா போறேன். மாரி மாரி, ப்ளீஸ் மாரி, வேண்டாம் மாரி. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, கதவை தர. தாரா அத்தை வந்துட்டாங்க. நான் அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். இரு மாரி. ஸ்ரீஜா, கதவை தர. நீ மட்டும் உண்மைய சொன்ன, நான் கழுத்து அறுத்துக்கிட்டு செத்துருவேன். கிட்ட வராத மாரி. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, என்ன பண்ற நீ? கத்திய கீழே இருக்கு. கிட்ட வராத. நீ உண்மைய சொன்னா நான் கழுத்து அறுத்துக்கிட்டு உயிரை விட்டுருவேன். என்ன பேசுற நீ? நீ சொல்லிட்டு இருக்கிற பொய்ய எப்படி உண்மையாக்க முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப உண்மைய சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கதவை ஏன் திறக்க மாட்டாங்க? அதனால நீ மட்டும் உண்மைய சொல்லாம இருந்தாலே போதும். மாரி, ரெண்டு பேரும் உள்ள அப்படி என்ன ரகசியம் பேசுறாங்க? கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. தட்டுறது காதுல விழுதா இல்லையா? என்ன சொல்றீங்க சூர்யா? மரியா பார்வதி அத்தையோட பொண்ணு இல்லையா? ஆமா விக்ரம், மரியா ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கா. பார்வதி அத்தையோட பொண்ணு துர்காவா நடிச்சிட்டு இருக்கா. ஏற்கனவே மாரிய கொல்றதுக்கு புக்குல விஷம் தடவின விஷயத்துல மரியா மேல நமக்கு டவுட் இருக்கு. இப்ப அந்த மரியா ஆள் மாறாட்டம் வேற பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றீங்க. ஆமா, மரியா ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கான்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அது சின்ன வயசுல காணாம போன பார்வதி அத்தையோட பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? யாரு அவங்க? எங்க இருக்காங்க? அது வேற யாரும் இல்ல, மாரிதான். என்ன சொல்றீங்க சூர்யா? மாரிதான் சின்ன வயசுல காணாம போன பார்வதி பெரியம்மாவோட பொண்ணா? ஆமா விக்ரம். ஆமா,
இத நீங்க யூகமா சொல்றீங்களா இல்ல கன்ஃபார்மா சொல்றீங்களா? ஐயோ, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்றேன் விக்ரம். அந்த மரியா வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அவ மேல எனக்கு டவுட் இருந்தது. ஒரு நாள் மாரியோட தாத்தா என்ன அவசரமா கிராமத்துக்கு வர சொன்னாரு. மாரியை பெற்ற அம்மாவோட அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மாரி சின்ன வயசுல போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, செயின், காப்பு எல்லாத்தையும் பத்திரமா பெட்டிட்டு வச்சிருந்தேன். அந்த பொருள் எல்லாம் நேற்று ராத்திரி திருட்டு போயிடுச்சு மாப்பிள்ள. அதுக்கப்புறமா தான் மாரிதான் பார்வதி அத்தையோட பொண்ணு மரியா ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண. அது மட்டும் இல்ல விக்ரம், மரியாவே உண்மை ஒத்துக்கிட்ட முடிஞ்ச நிரூபிச்சு காட்டுன்னு என்கிட்ட சவால் விட்டா. சவால் விட்டாளா? ஆமா, அது மட்டும் இல்ல, என் வீட்டுக்கே வந்து ஆள் மாறாட்டம் பண்ணது மட்டும் இல்லாம அவ யாருன்னு சொன்னா. யார் அவ? அவ வேற யாரும் இல்ல, ஜாஸ்மினோட தங்கச்சி. ஜாஸ்மினோட தங்கச்சியா? அவ எதுக்கு இங்க வரணும்? ஏற்கனவே மாரிய கொலை பண்ண பார்த்ததுல மரியா மேல டவுட் இருக்கு. இப்ப வீட்டுக்குள்ள வந்து ஆள் மாறாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது மரியா தனியா இது பண்ணல, அவளுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. எனக்கும் அதே டவுட் தான் விக்ரம். உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? அந்த கருப்பூர்வம் சண்முகமும் சண்முகத்தோட மனைவியும் மரியா பின்னாடி இருப்பாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. முதல்ல கருப்பூர்வம் சண்முகத்தோட போட்டோல இருந்த அந்த லேடி யாருன்னு இன்னும் தெரியல. எங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மாரியை ஃபோக்கஸ் பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் யாரு பண்றா, எதுக்காக பண்றாங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு விக்ரம். அந்த லேடி யாரு? அண்ணே, நீங்க என்ன சொல்றீங்கண்ணே? உன்னோட சொத்து உன்னோட விருப்பம் பார்வதி. சொத்தை யாருக்கு எழுதி வைக்க போற? உன்னோட மகளுக்கு தானே. சந்தோஷமா எழுதி வை. பரம்பரை சொத்துல உனக்கு என்ன பங்கு இருக்கோ அது அத்தனையும் உன் மக துர்காவுக்கு தானே. தொலைஞ்சது புள்ளையா இருந்தா நான் தான் அந்த புள்ளன்னு சொல்லி மொத்த சொத்தையும் ஆட்டியா போட்டிருப்பேன். முறைக்கிறா பாரு. ஐயோ அம்மா, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்த மாதிரி ஆயிடும். என் பேர்ல எந்த சொத்தும் எதுவும் வேண்டாம்மா. எனக்கு உங்க பாசம் மட்டும் போதும். அதுதான் எனக்கு மிகப்பெரிய சொத்து. என்னைக்கு இருந்தாலும் அதுக்கு நீதானே வாரிசு. ஏன் அத நீ வேண்டான்னு சொல்ற? அம்மா ஆசைப்படுறேன்ல, நீ அமைதியா மட்டும் இரு. அண்ணே, சொல்லுமா. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் என் பங்கு சொத்தை எல்லாம் துர்கா பேருக்கு மாத்தி எழுதிடலான்னு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுறேன். மாரிக்கிட்டையும் சூர்யா கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி அவங்களே ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லணும். ஐயோ, அவங்க வந்தா கெடுத்துருவான். சுஜாதா, அண்ணே, மாரிக்கு ஒரு போன் பண்றேன். அண்ணி, இந்தாங்க ரிங் போகுது. பார்வதி அம்மா கூப்பிடுறாங்க. இப்பதான் அங்க இருந்து வந்தோம். ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டு நானு விசாரிக்க கூப்பிடுறாங்க போல இருக்கு. ஹலோ அம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நல்லது மாரி. நான் உனக்கு வேற ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன். என்ன விஷயம்மா? என் பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் துர்கா பேருக்கு மாத்தி எழுத போறேன். ரொம்ப சந்தோஷம்மா. துர்காவுக்கு இந்த வீட்ல எந்த கவலையும் குறையும் இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீயும் சூர்யாவும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருங்க. சூர்யா கிட்ட நீயே இந்த விஷயத்த சொல்லிடு. சரிங்கம்மா. ஹஸ்பண்ட் சார் வந்ததும் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துடுறோம். சந்தோஷம் மாரி. அப்ப நான் போன் வச்சிடுறேன். சரிங்கம்மா. இந்த சுஜாதா, நீங்க கவலைப்படாம இருங்க. என் மக துர்கா நாளைக்கு அவ கையாலேயே
உங்க ஃபங்க்ஷனுக்கு தேவையான மொத்த பணத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷம். நாங்க போயிட்டு வரோம். வாங்க. வரோம். அத்தை உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான் ஹஸ்பண்ட் சார். நல்ல விஷயமா? பார்வதி அம்மா அவங்க பேர்ல இருக்கிற சொத்தை அவங்க பொண்ணு துர்கா பேருக்கு மாத்தி எழுத போறாங்களாம். நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ண போறாங்களாம். நாளைக்கு உங்களையும் என்னையும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. இத சொல்லதான் பார்வதி அம்மா போன் பண்ணிருந்தாங்க. அத்தை எதுக்காக இப்ப சொத்தெல்லாம் மாத்தி எழுதுறாங்க? இது யார் எடுத்த முடிவுன்னு தெரியல. அவங்க தான் முடிவு பண்ணிருக்காங்க ஹஸ்பண்ட் சார். துர்காவுக்கு வீட்ல எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு நினைச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே ஹஸ்பண்ட் சார்? இல்ல மாறி, இது நல்ல விஷயம் இல்ல. அத்தை தப்பான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? சின்ன வயசுல காணாம போன பொண்ணு இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கிற பார்வதி அம்மாக்கு இந்த உண்மை தெரிஞ்சா எப்படி தாங்கிப்பாங்க? எந்த பிரச்சனையும் இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தா இப்போ புதுசா ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கே. இத்தனை வருஷம் கழிச்சு வந்த மரியா பார்வதி அம்மாவோட உண்மையான பொண்ணு இல்லன்னா அப்போ உண்மையான பொண்ணு யாரு தேவி அம்மா? எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க தான் எனக்கு ஒரு தீர்வை சொல்லணும். தேவி அம்மா ஏதோ சொல்ல வரீங்க. ஆனா என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. இதனால யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீங்க தான் பக்க பலமா இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தணும். அம்மா, எனக்கு பெரிய சொத்தை நீங்க தான் அம்மா. இத பார்த்தா அழுகழுகையா வருது. கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்துட்டேன். இனி எப்பவும் உங்களை விட்டு பிரியாம இருந்தா எனக்கு அதுவே போதும்மா. சொத்தெல்லாம் மாத்தி எழுத வேண்டாம்மா. துர்கா, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. சூர்யாவும் தாராவும் வேற ஒரு கண்ணோட்டத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நீ என்னோட முடிவுக்கு சம்மதிச்சு நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரணும். இதுதான் இந்த அம்மாவோட ஆசை. நீ என்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் துர்கா. சரிங்கம்மா. இதுக்கு மேலேயும் அத்தை கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாத. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனை தடுத்து நிறுத்த வேற வழியை தான் யோசிச்சாகணும். சூர்யா, என் சொத்தை என் மக பேருக்கு மாத்தி எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன்பா. நான் இப்ப பேசின எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. நான் என் மனசுல பட்டதை சொன்னேன். உங்க விருப்பப்படியே மாத்தி கொடுங்க. நாளைக்கு நான் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம் சூர்யா. அப்பாடா. அப்பா, நாளைக்கு நான் மாரியை கூட்டிக்கிட்டு ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். ஓகேப்பா, நான் வரமா? சரிப்பா சூர்யா. போயிட்டு வாங்க மாப்ள. சரி, வரேன். ரைட், டேக் கேர். என்ன சூர்யா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். பார்வதி அத்தை திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க இப்படி அப்செட் ஆகிற அளவுக்கு அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்க? அத்தை பேர்ல இருக்க மொத்த சொத்தையும்
மரியா பேருக்கு மாத்தி எழுத போறாங்களாம். ஐயோ இதெல்லாம் காக்கி சட்டை கமலஹாசன் சொல்றானே. மரியாவை அவங்களோட பொண்ணு நினைச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேற வச்சிருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க கூடாது சூர்யா. எப்படியாவது பேசி தடுத்து நிறுத்த பாருங்க. நான் பேசி பார்த்துட்டு விக்ரம். அத்தை பிடிவாதமா இருக்காங்க. மரியா பார்வதி அத்தையோட பொண்ணு இல்லைன்னு நிரூபிக்க ஆதாரம் எதுவுமே இல்ல. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா மரியா பெரியம்மாவோட பொண்ணு இல்ல நிரூபிச்சிடலாமே. ஐயோ எல்லாத்தையும் கெடுத்துருவானுங்க போல இருக்குதே. நிரூபிக்கலாம், ஆனா அது லேட் ஆகும் விக்ரம். பட் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அது எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். அதுக்கப்புறமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து மரியா பார்வதி அத்தையோட பொண்ணு இல்ல நிரூபிச்சு அவளை வீட்டை விட்டு அனுப்பிடலாம் விக்ரம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கு ஒரு யோசனை, அதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் தான் நான் இங்க வந்தேன். சொல்லுங்க, என்ன யோசனை? மரியா ஆசிரமத்துல இருந்ததா சொல்லியிருக்கா. சோ மரியாவோட அப்பா அம்மான்னு போலியா பேரண்ட்ஸ் ரெடி பண்ணி நாளைக்கு நடக்க போற ரெஜிஸ்ட்ரேஷனை நிறுத்திட்டா. போலாம். என்னம்மா பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க? டூருக்கு கிளம்புறோம். நீங்க டூருக்கு கிளம்புறீங்க, குழந்தைங்க காணோம். அண்ணா அண்ணா அந்த காலனிக்குள்ள போயிடுங்கண்ணா. சரிம்மா. அவங்கள ஸ்கூல்ல இருந்து அம்மா கூட்டிட்டு போயிடுவாங்க. சரிம்மா. சரி வா. இங்கதான் வெயிட் பண்ணுங்க. இது ஒரு ஆட்டோ வருது. அண்ணா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போனோம். உட்காரன்னு போலாம். போ. வீடு போட்டிருக்கு, வெளியே போயிருக்காங்களா? அக்கா, வீடு பூட்டிருக்கு, வெளியே போயிருக்காங்களா? டூருக்கு போறதுக்காக இப்பதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்க்கு போனாங்க. டூருக்கு போயிருக்காங்களா? என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? விட மாட்டேன். அண்ணா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போங்க. சரிம்மா. அண்ணா, கொஞ்சம் ஸ்பீடா போங்க. சரிம்மா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிம்மா. எத்தனை மணிக்குமா வண்டி? கொஞ்ச நேரத்துல வண்டி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணா. போறோம்.
நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மாறி. எனக்கு தூக்கம் வரல, அதான். நீ படுத்து தூங்கு. என்ன ஆச்சு ஹஸ்பண்ட் சார், ஏன் தூக்கம் வரல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ படுத்து தூங்கு. நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ எனக்காக கண் முழிச்சா வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். நீ தூங்கு மாறி. ரொம்ப நேரம் கண் முழிச்சிட்டு இருக்க கூடாது ஹஸ்பண்ட் சார், சீக்கிரமா படுத்து தூங்கணும். சரி, நீ படு. ம். கண்ணை மூடி தூங்கு மாறி. அம்மா, மாரியோட வளர்ப்பு அம்மா என்கிட்ட மாரியோட பெத்த அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்களோட அவளை சேர்த்து வைன்னு சொன்னாங்க. மாரியோட அம்மா நம்ம பார்வதி அத்தை தான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்னால அவங்க கிட்ட மாரிதான் உங்க பொண்ணுன்னு சொல்ல முடியலம்மா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பார்வதி அத்தையோட பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம வீட்டுக்கு மருமகளா ஆக்கிட்டீங்க. ஆனா மாரிய பார்வதி அத்தைக்கு மகளாக்க முடியாம மரியா இடைஞ்சலா வந்து நிக்கிறாமா. யாரோ ஒருத்திய பெத்த பொண்ணுன்னு நம்பி அத்தை சொத்தையெல்லாம் மரியா பேர்ல எழுத போறாங்கம்மா. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க கூடாதுமா. அப்படி மட்டும் நடந்துட்டா சட்டப்படி மரியாதான் பார்வதி அத்தை பொண்ணுன்னு எல்லாருமே நம்பிடுவாங்க. அப்புறம் நீங்க ஆசைப்பட்டது முழுசா நடக்காம போயிடுமா. பார்வதி அத்தையோட உண்மையான பொண்ணு உங்க மருமக மாரிக்கு பெத்த அம்மாவோட அன்பும் பாசமும் கிடைக்கணுமா. அதுக்காக தான் நாளைக்கு நான் ஏதாவது செஞ்சு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை தடுத்து நிறுத்த நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருந்து எனக்கு வழிகாட்டணும். அண்ணி, பார்வதி, அண்ணே டைம் ஆச்சு, போலாமா? சரி. மயிர் ஒரு மாதிரி வலிக்குது. அத்தை, எனக்கும் கூட வயிறு ஒரு மாதிரியா வலிக்குது அத்தை. ஐயோ, இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வந்து என்னமா பண்ண போறீங்க? சுஜாதா சொல்ற மாதிரி நீங்க வீட்ல இருங்க. அரவிந்த், அப்பா நீ வீட்ல இருந்து அவங்கள பத்திரமா பாத்துக்க. சரிப்பா. வாங்க போலாம். வாங்க நீ பாத்துக்கோமா. நிவாஹாசினி, யாரும் இல்ல. இந்த முகரக்கட்டைகளோட போட்டோவை அனுப்பியாச்சு. போயிடுச்சு. ஹலோ, சொல்லுங்கண்ணே. டேய், நான் சொன்ன 2 பேரும் இப்ப ஆட்டோல தான் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட போட்டோவையும் உனக்கு நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். ஆமாண்ணே, இப்பதான் பார்த்தேன். டேய், அவங்கள அப்படியே அலேக்கா புடிச்சு தூக்கிடு. ஓகேவா? சரிண்ணே. ஏதாவது பேசினாங்கன்னா மூஞ்சிலே குத்து. என்ன? ஓகேண்ணே, ஓகேண்ணே. மாட்டிக்கிச்சுங்க. அண்ணே, வண்டியில ஏறுங்கண்ணே.
டேய் ஆட்டோ இந்த வழியா தான் வரணும், வெயிட் பண்ணுவோம். ஆட்டோ வருதுடா. ஆமா, ஆட்டோவா தான் இருக்கணும். அலர்ட்டா இருங்கடா. சரிண்ணா. வணக்கம். கண்ணாடி போட்டு அடையாளம் ஐயா, கண்டுபிடிச்சான். வணக்கம் ஐயா. வணக்கம். அப்படியே தொப்பி போட்டு எம்ஜிஆர் மாதிரியா இருக்கீங்க. பொட்டி மட்டும் தான் பிடிச்சீங்க. எனக்கு கண்ணாடி போட்டு அடையாளம் தெரியாது, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். ஆமாங்கய்யா, ரோடு போட்டீங்க, கோடு போட மறந்துட்டீங்களே. எனக்கு கோடு போட மறந்துட்டேனா? தொப்பியும் கண்ணாடி போட்டீங்களே, அப்படியே சின்னதா ஒரு மரம் வச்சிருக்கலாம்ல. மறு வச்சா கண்டுபிடிக்காம விட்டுருவானா? என்னையா பேசிக்கிறீங்க? ஒரு சின்ன குடுக்கல் வாங்க. கொடுங்க. அப்புறம் சங்கரவாண்டி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு ஐயா. எதுக்கு சங்கரவாண்டி இந்த பக்கம் வந்த மாதிரி தெரியுது? ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு எதுக்கியா வருவாங்க? ரிஜிஸ்டர் பண்றதுக்கு தான். ஏப்பா, உன் குடும்பத்துக்கும் இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கும் தான் ஆகவே ஆகாத. ஆஹா, கரெக்டா சொல்றான். கல்யாணத்துல நீ கொடுத்த தொந்தரவு இருக்கு, அடேங்க அப்பா, அந்த தொந்தரவு தாங்க முடியாம தான் அந்த துறை வேண்டாம்னு பத்திரப்பதிவு துறைக்கு காசை கொடுத்து பாத்தி வந்திருக்கேன். இங்கேயும் வந்துட்டியாப்பா? ஐயா, எங்களுக்கும் உங்களை விட்டா வேற ஆள் இல்லையா ஐயா, அதான் வந்துட்டோம். சூர்யா இப்ப வந்துருவா. சிஸ்டர், நம்ம ரிஜிஸ்டர் வந்திருக்கிறாரு பாருங்க. வணக்கம்மா. வணக்கம். அந்த புள்ள பேர் என்னப்பா? ஜாஸ்மின். மல்லிகைப்பூ. ஜாஸ்மின் ஜாஸ்மின். அந்த ஜாஸ்மின் பேர்ல சொத்துக்கு ஏதாவது பதிவு பண்ண வந்திருக்கேடா? ஏன் அழுவுதான் தெரியலையே. ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஐயா. எங்க அழகு தேவதை இப்ப உயிரோட இல்லைங்க ஐயா, செத்துருச்சியா. செத்துட்டாளா? அட பாவிகளா, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணி கடைசியில் அதுக்கு கர்மாதி பண்ணி வச்சிட்டீங்களப்பா. எங்க சிஸ்டரால முடிச்சதை செஞ்சுட்டாங்க ஐயா. சங்கரவாண்டி, இப்ப யாருக்கு என்ன பண்ணதுக்காக வந்திருக்கீங்க? ஐயா, அங்க வயலட் கலர் புடவை கட்டிட்டு நிக்கிறாங்களே, அவங்க எனக்கு சகோதரி முறைதான். மாரிய சூர்யா வந்துருவாங்கல்ல? இருங்க வந்துருவாங்க அண்ணி. ஏப்பா, அந்த அம்மாக்கு பார்வை தெரியாது போல் தெரியுது. எப்படியா அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்ல கடவுள் அவங்க கட்டா பறிச்சுட்டாயா. அந்த விபத்துல அவங்களோட 4 வயசு பொண்ணு காணா போயிடுச்சியா. இப்பதான் அது திரும்ப கிடைச்சிருக்குது. பாருடா, சின்ன வயசுல காணாம போய் இப்ப திரும்ப கிடைச்சிருக்கிற பொண்ணு அந்த பொண்ணு தாங்க ஐயா. வந்துருவாங்க அண்ணி.